தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கிருஷ்ணா நகரில் உள்ள செயற்கை புல்வெளி ஹாக்கி மைதானத்தில் அகில இந்திய அளவிலான ஹாக்கி போட்டிகள் நேற்று தொடங்கின. இந்த போட்டியை காண பல்வேறு பகுதிகளில் இருந்து இளம் வீரர்கள் கோவில்பட்டி வந்துள்ளனர். அவர்களுடன் நமது செய்தியாளர் மகேஸ்வரன் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். பொதுவாக கோவில்பட்டி ஹாக்கிங்கிறது நிறைய ரசிகர்கள் உண்டு. கோவில்பட்டி மட்டும் இல்லை, பல்வேறு மாவட்டங்கள் வெளிமாநிலத்திலிருந்து இங்கே ஹாக்கி ரசிகர்கள் வருவாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை பார்க்கறதுக்கு கடலூர்லேருந்து இந்த இளம் ஹாக்கிகள் வந்துருக்காங்க. அவங்கள்ட்ட இந்த போட்டி பற்றியும் அவங்களுடைய பயிற்சியாளர் இருக்காரு, ஏன் இங்கேருந்து கூட்டிருக்காங்க அப்படி கேட்போம். சார் வணக்கம் சார், எப்படி இந்த போட்டிக்கு வர உங்களுக்கு என்ன இருந்தது, எப்படி இருந்தது போட்டிகள்? கோவில்பட்டி தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வரோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் இது மாதிரி ஆல் இண்டியா மேட்ச் எல்லாம் பார்த்தது பசங்க. இதை பார்க்கும்போது அவங்களுக்கு இன்னும் நிறைய ஸ்கில்ஸை டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன ஒரு மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்ம பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்றதுக்காகவே அங்கேருந்து நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணி வந்திருக்கோம். எங்கள் ஊரில் இதுமாரிலாம் மேட்ச் நடக்காது, யாரும் இதுமாரிலாம் விளையாட மாட்டாங்க. கர்நாடகா, சென்னையிலேருந்தெல்லாம் வந்து விளையாட மாட்டாங்க, இங்கே வந்து விளாட்றாங்க. இதை பார்த்து நாங்கள் கற்றுக்கணும், இதுமாரிலாம் நாங்கள் போய் விளாட்ணும் இன்னொரு ஊருக்கு. நிச்சயமாக கோவில்பட்டி என்பது நிறைய ஹாக்கி வீரர்களை கொடுத்த மட்டும் இல்லை, இன்றைக்கு பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இன்றைக்கி வந்து போட்டிகள் ஆர்வமாக காண வர்றாங்க. இதுதான் இந்த ஹாக்கிக்கான மிகப்பெரிய வெற்றி என்பது கூட. தொடர்ச்சியாக நிறைய போட்டிகள் இருக்குது, இன்னமும் அடுத்தது போட்டிகள் விறுவிறுப்பாக இருக்குது என்பதில் ஐயமில்லை.